சமீபத்தில் இஸ்ரேல் கத்தாருக்கு எதிராக ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏவுகணை தாக்குதலில் ஹமாஸோட முக்கிய தலைவர்கள் இறந்திருக்காரு அப்படின்ற இந்த ஒரு தகவலையும் உங்களால் படிச்சிருக்க முடியும். இப்போ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாக்குதலுக்கு அப்புறமாக ஈரான் நாங்கள் கத்தாருக்கு ஏவுகணையை கொடுத்து அதை வச்சு இஸ்ரேலை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சமூக வலைத்தளங்களில் சில கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கருத்துக்கள் உண்மையா மற்றும் இந்த பிரச்சனையில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், கத்தாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கத்தார் அப்படின்றது ஒரு யூஎஸ் அலை, அதாவது அமெரிக்கன் அலைஸ் அப்படின்றத தாண்டி அவங்க அமெரிக்கன் மிலிட்டரியையும் அமெரிக்கன் மிலிட்டரி ஆசட்ஸையும் தான் நம்பியிருக்காங்க அவங்களோட சொந்த பாதுகாப்புக்கு. இதற்கு முன்னாடி கத்தாரை ஈராக் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சதாம் ஹுசேன் தலைமையில் இருந்தப்ப கத்தாரை இன்வைட் பண்ணி அதன் மூலமாக பெரிய லெவலில் பாதிப்புகள் மற்றும் பணம் பொருள் செலவு அப்படின்றது கத்தாரில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கத்தாரோட எல்லா ஆயில் வெல்ஸையுமே பற்ற வச்சுட்டு தான் போனாங்க. அதை அணைக்கிறதே பெரிய பாடாக இருந்துச்சு ஈராக் வாரில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தார் இன்றைக்கி ஒரு அமெரிக்கன் ஆளாயாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் மிலிட்டரி பர்சனலை அந்த சொந்த நாட்டிலேயே அவங்க வச்சுருக்காங்க. இப்படி வச்சிருக்கிறதுனால தான் சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏவுகணைகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான் கத்தருக்கு எதிராக ஏவுகணை தாக்குதலை பண்ணாங்க. ஸோ ஒரு அமெரிக்க நாளையாக இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற ஒரு நாடுகிட்ட இருந்து ஏவுகணை தாக்குதல் மூலமாக பாதிப்படைகிறது ஓகே தான். ஆனால் ஒரு அமெரிக்கன் ஆலையே இன்னொரு அமெரிக்கன் ஆலையை அடிக்கிறத எப்படி ரொம்ப வேடிக்கையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் கத்தாரோட டிப்ளமசி இவ்வளோ மோசமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக கத்தார் மிடில் ஈஸ்ட்டில் எந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ்குள்ளே பிரச்சனை வந்தாலும் மீடியேட் பண்ணுவாங்க. மீடியேட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்காங்க. அப்படி இருக்கணும்னா எதிரி நாடுகள்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்ட்ரி சண்டை போடுது, இஸ்ரேலும் ஹமாஸும் சண்டை போடுது அப்படின்னா ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடர்ஸை கத்தாருக்கு கொண்டு வரணும். கொண்டு அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு ஒரு பாதுகாப்பான இட வசதி செஞ்சு கொடுக்கணும். அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த இடத்துல பேச்சுவார்த்தையே நடக்கும். இப்போது லீடர்ஸுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அவங்க வரப்போகிறது இல்லை, பேச்சுவார்த்தையே நடக்காது, கான்ஃப்ளிக்ட்டு நிற்காது. ஸோ கத்தாரோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இஸ்ரேல் மற்றும் காசா கான்ஃப்ளிக்டில் ஹமாஸில் இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அடைக்கலம் கொடுக்கறது தான் கத்தார் இப்போது சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், லெபனான் மாதிரியோ சிரியா மாதிரியோ ஆர் ஈவன் ஈரானில் கூட அடைக்கலம் வாங்கியிருந்தாங்க. அங்கே இருந்து அவங்களோட தாக்குதல்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இஸ்ரேல் லெபனானில் இருக்கிறவங்க மேலே பாம்பு போடுறதா இருக்கட்டும், சிரியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஈவன் ஈரானோட முக்கிய பேலஸ், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப பாதுகாப்பான ஒரு பில்டிங்குள்ளேயே பூந்து பாம்பின் மூலமாக ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடரை கொண்ட அளவுக்கு அவங்க எந்த லெவலில் வேணாலும் இறங்கி நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், உலகத்தில் எந்த இடமும் உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்றத காட்டிட்டாங்க. ஸோ அதனால தான் ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஓகே நம்ம ஒரு கத்தார் கண்ட்ரிக்கு போவோம், கத்தார் ஒரு யூஎஸ் அலைக்கு மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்தாருக்கு போனாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் மேலேயே இப்போ ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே எந்த கண்ட்ரி கிட்ட அவங்க அடைக்கலத்துக்கு போக முடியும் அப்படின்றது சுத்தமாக தெரியல. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இப்போ லிமிட்டடாக தான் இருக்குது. அண்டு கத்தரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு எதுகிட்ட இருந்து அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் நண்பன்கிட்ட இருந்து அடி வாங்கின ஒரு நாடாக அவங்க மாறி இருக்காங்க. அது அவங்க சைடு இருக்கிற பெரிய டிப்ளமேட்டிக்கல் மிஸ்டேக்கு. யாராவது ஒரு சைடு நிற்கணும், ஒன்று அமெரிக்கன் சைட்ஸ் போயிடணும், இல்லை எனக்கு இங்கே இருக்கிற பிரதர்வுட் தான் முக்கியம் அப்படின்னா அவங்க சைடு நிற்கணும். ரெண்டும் கேட்டாலும் நடுவில் நின்று ஈரான்கிட்ட ஒரு மிசைல் அட்டாக்கு, ஒரு 6 மாதம் கழித்து இஸ்ரேல்கிட்ட இருந்து ஒரு மிசைல் அட்டாக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இன்றைக்கி அந்த நாடு ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு இப்படி ஒரு சம்பவம் யாருக்குமே நடந்தது கிடையாது. 2 சைடில் இருந்து அடி வாங்குறதுலாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, கத்தாருக்கு முழு விதமான பொலிட்டிக்கல் ஆதரவு அப்படின்றது இருக்குது. இந்தியாவிலேருந்து யூரோப்பியன்ஸ் மற்றும் அமெரிக்கன்ஸ் கூட கத்தாருக்கு ஆதரவாக ஒரு சாவரன் கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டான கருத்துக்களை தான் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம நாட்டோட பிரதமரும் கத்தாரோட தலைவரும் ஒன்றா பேசி என்ன பிரச்சனை அப்படின்றத
டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இஸ்ரேல் பண்ணது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால இஸ்ரேலோட ஆக்ஷன்ஸை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. இஸ்ரேலோட ஆக்ஷன்ஸை தடுக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை குறைக்கணும். அதாவது ஒரு ரெட்லைன் ஒன்று போடணும், இதுதான்ப்பா ரெட்லைனு, நீ வந்து டெரரிஸ்ட்டுக்காண்டி அகெயின்ஸ்டாக சண்டை போடுற நீ சொல்கிற, ஓகே ஃபைன் நீ பண்ணிக்க, ஆனால் இந்த லைனை தாண்டி நீ போகக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நீ போன அப்படின்னா உனக்கான சப்போர்ட்டை நான் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தெளிவான வரையறையை இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக மேற்கு நாடுகள் போட்டாகணும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆப்வியஸ்லி ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் ஃப்ரெஞ்சு தலைமை நாங்கள் பாலஸ்தீனை அங்கீகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்த சில நாட்களில் ஃப்ரான்ஸோட முக்கிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதோட சீக்ரெட்ஸ் வந்து லீக் ஆகுது. ஃப்ரெஞ்சு நியூக்ளியர் சப்மரீன்ஸ் மற்றும் கன்வென்ஷனல் சப்மரீன்ஸோட கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் அந்த ஃபைல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு, எப்ஸ்டைன் ஃபைல்ஸு. ஸோ எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் பாலஸ்தீனுக்கு வந்து ஆதரவாக இஸ்ரேலுக்கு டோட்டலி அகேன்ஸ்டாக போகிறாங்களோ ஏதோ ஒரு சம்பவம் அந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மொசாடோட ஒரு வேலையாக ஆப்ரேஷனாக இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இது அவங்க சொல்கிறத வந்து நம்ப முடியாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸையும் உலகத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பை ஏஜென்சின்னா மொசாடு. எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேஜருக்குள்ளே பாம்பை வச்சு அதை இப்போ டெட்டனேட் பண்ண ஆளுங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அப்போ அப்படி ஒரு ஸ்பை ஏஜென்சி இருக்குது, அதுவும் அவங்களோட ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு உலகத்திலே பவர்ஃபுல்லான கண்ட்ரியான யூஎஸில் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பில் சாதாரண இடங்களில் கிடையாது, காங்கிரஸ்லேயும் யூஎஸோட 2 முக்கிய கட்சிகள்லேயும் முக்கிய இடங்களில் இஸ்ரேலிஸ் இருக்காங்க அப்படின்றது, ஜூஸ் இருக்காங்க அப்படின்றது இந்த இஸ்ரேல் அப்படின்ற கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தேதிக்கு இப்படிப்பட்ட அட்டாக்ஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், எந்த ஒரு யூஎஸ்ஆலையும் இவ்வளவு தூரம் ஒரு வாரம் இழுத்துட்டு போனது கிடையாது. இவ்வளவு தூரம் மக்களை கொண்டுட்டு எந்த ஒரு ஒரு சாங்ஷனுமே வாங்காமல் சுற்றுறது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறது. யூஎஸ் அவங்க தப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி, பட் ஒரு யூஎஸோட ஆளா இப்படி தப்பு பண்ணுறது வந்து நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் பண்ணுறது வந்து இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.